அவர் கடவுள சைடு ஆடாதீங்க. கட்டிங்க கட்டிங்க கயிறா. அப்படியே இருங்க மேடம் இருங்க. வண்டி கொஞ்சம் வளைவிட்டு நில்லுங்க. கொஞ்சம் ஒதுக்கி நில்லுங்க. அந்த வண்டி எல்லா வண்டியும் வரட்டும். கரெக்டா காவல்துறை சேர்ந்தவர்கள் அவருக்கு எந்த பாயிண்ட் ஒதுக்கப்பட்டதோ அந்த இடத்துல நிறுத்துங்க. மோடிக்கு சவால் விட்ட மாண்புமிகு ஓட்டு கேட்டு போ. ரோஷன் கொண்டு போங்க. போயிட்டான் பாண்டி போயிட்டான். முதல்ல எல்லாருக்கும் நன்றி. சிறப்பான இதே தெருவில் இதே இடத்துல வந்து அதன் மையனானவர்களுக்கு அப்போ பேசும்போது சொன்னேன், அதன் மையனானவர்களை நீங்க 25,000 வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியை செஞ்சு காட்டிட்டீங்க. இப்ப மீண்டும் நம்முடைய சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் அதுக்கு தலைவர் அவர்கள் பல ஊர்களுக்கு போயிருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கும் போய் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டு இருக்காங்க. நானும் கடந்த ஒரு வாரமா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 தொகுதி 6 தொகுதின்னு மக்களை சந்திச்சு நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்களை சந்திச்சு மகளிரை சந்திச்சு உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும்னு என் பிரச்சாரத்தை செஞ்சு வரேன். அப்படிதான் இன்னைக்கு இங்க வந்து உங்களை எல்லாம் பார்த்து எல்லாரும் தயவு செஞ்சு உதயசூரியன் சின்னத்துல வாக்களித்து வந்ததுக்கு அப்புறம் தெரியுது நீங்க எல்லாம் ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன தீர்மானம் என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க? போன முறை 25,000 வாக்கு, இந்த முறை 50,000 வாக்கு மக்கள் ரொம்ப சார்பு சொன்னா செஞ்சு காட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியோட சிறப்பை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய அவர்களுக்கும் இளங்கோவன் ஸ்ரீதேவி அவர்களுக்கும் அயலகை செயலாளர் கூட்டணி கட்சியை சேர்ந்த அருமை சகோதரர்கள் நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள் கட்சி, எஸ்டிபிஐ, தமிழர் தேசம் கட்சி, நான் உங்ககிட்ட அதிகம் சொல்ல விரும்பல. உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவர் உங்களோட ஒருத்தர் அந்த மெய்யானவர்கள். இந்த தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் நிச்சயம் வெற்றி உறுதி. இந்த முறை சொல்றேன், இந்த முறை நீங்க வெறும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க போல ஒரு அமைச்சர் மூணாவது முறையா இந்த தொகுதியில் போட்டி போடுறாரு. 2 முறை போட்டி போட்டு 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த முறை ஹார்ட்டி கிடைக்கும்.
சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சரா இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை சொன்னவர் அந்த மையானவர்கள். அதை பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, சிரிச்ச அமைப்பா இருப்பாரு, யாருக்கும் கோபம் பேச மாட்டாரு, அடுத்து பேச மாட்டாரு, திட்ட மாட்டாரு. ஆனா வேலை வந்துட்டா ரொம்ப ஷார்ப்பானாரு. அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்த ஆளுக்குடியின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனவர் தான் அண்ணன் மையனானவர்கள். எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில பெருமைச்சுங்களேன், நான் இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க. அது கொண்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர் அப்படின்னு தலைவர் வந்து எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த விளையாட்டுத்துறையில விளையாட்டு மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு காட்டிருக்கிறோம். அந்த விளையாட்டுத்துறையில எனக்கு முன்னாடி என்னோட சீனியர் அமைச்சராக அதான் சொல்றேன், என் சீனியருக்கு ஜூனியர் தான் வாங்கி கேட்டு வந்திருக்கிறேன். உங்களோட தெரியுமா, நான் ஒரு வேட்பாளர் சரிங்களா, நானும் தேர்தலில் போட்டி போடுறேன். சென்னையில வேட்பாளர் நான் போட்டி போடுறேன், 2வது முறையா நிக்கிறேன். என் தொகுதிக்கு இதுவரைக்கும் ஒரே ஒரு நாள் தான் போய் வாங்கி கேட்டிருக்கேன். ஏன் தெரியுமா என் தொகுதிக்கு போராடிட்டு வந்திருக்கேன்? என் வெற்றியை விட அந்த மையானுடைய வெற்றி முக்கியமான வெற்றி. அந்த வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செய்வீங்களா? மக்கள் பணி, கழக பணி, அரசு பணி எதுவா இருந்தாலும் தன்னை நிரூபிச்சு காட்டியிருக்கக்கூடிய அந்த மையானவர்கள் அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திச்சு வாங்கி கேட்டு வந்திருக்கிறேன். இந்த தொகுதியில இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் திட்டங்கள் அந்த மையானவர்கள் கொண்டு வந்திருக்காங்க? 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு கலை கல்லூரிக்கு கொண்டு வந்தது அந்த மையானவர்கள். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல திருவரங்கம் பகுதியில சிறு விளையாட்டரங்கம் இண்டோர் ஸ்டேடியம் கொண்டு வந்தது அந்த மையானவர்கள். கீழமங்கலம் பேரூராட்சி மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு வேலைகள் கொண்டு வந்தது அந்த மையானவர்கள். 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வெண்ணவால் குடியிலிருந்து கூழையாங்காடு வரைக்கும் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவது அதன் மையானவர்களின் முயற்சி. கீழமங்கலத்துல துணை வேளாண் விரிவாக்க மையம், புதுக்கோட்டை விடுதியில கால்நடை மருந்து மாணவ மாணவிகள் 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை சொல்லி ஒரே மாசத்துல செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அதிமுக பொய் பிரச்சாரம் பண்றாங்க, இந்த லேப்டாப் திட்டம் அதிமுக கொண்டு வந்துச்சு, நம்ம அதை முடக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், அதிமுக தான் கொண்டு வந்தாங்க திட்டத்தை. ஆனா லேப்டாப் யாரு கொடுத்தாங்க? அதிமுக பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களே கொடுத்துருக்காங்க. அது பிறகு 2019 அந்த திட்டத்தை அவங்களே கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் யாருக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும்? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களை விட கல்லூரி படிக்கிற பசங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். மேற்படிப்பு படிக்க, ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும், அப்படியே முடிவெடுத்து 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், முக்கியமான திட்டம் இது. தேர்தல் அறிக்கையில நான் சொன்ன திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். 1,31,00,000 மகளிருக்கு கடந்த 3 வருஷமா மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் வங்கி கணக்கில் செலுத்திக்கிறார். அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுக பாஜக அந்த கூட்டம் முயற்சி பண்ணுச்சு. தேர்தல் காரணம் காட்டி நிப்பாட்டிடலாம், 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோம் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? அந்த சூழ்ச்சி எல்லாம் முறியடிக்கிற மாதிரி பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசம் சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு 2000, 5000 ரூபாய் 1,31,00,000 மகளிருக்கு ஒரே பேமெண்ட் தான் நம்முடைய தலைவர் கொடுத்தார். தலைவர் காலையில 6:30 மணிக்கு அக்கௌண்ட் வந்துட்டார். மகளிர் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ், எல்லாரும் ஷாக்கு, யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. 6:30 மணிக்கு கொடுத்தாரு. 9 மணிக்கெல்லாம் மகளிர் பேங்க்கு போய் பணத்தை எடுத்தாங்க. ஏன்? மோடி எடுத்துருவாரு அந்த பணத்தை, மோடி அந்த பணத்தை உருவாருன்னு அவரோட நம்பிக்கை. இன்னைக்கு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைச்சோன்ன மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து உயர்த்தி 2000 ரூபாய் ரூபாய்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கிடையாது, இனிமே விரிவுபடுத்தப்பட்டு 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம். முதியோர் உதவி தொகை OAP 1600 உயர்த்தி தரப்பட்டு மாசம் 2000 ரூபாய் OAP தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்.
கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயில இருந்து கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய்கள் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அனைத்து கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்பட்டோம். இலவச லேப்டாப் கொடுக்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு எந்தவித பிணை இல்லாம கேரண்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல கலைஞர் கனவு இல்ல திட்டம் 10 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு வீடு யார் இருக்கலாம் இல்லையோ அனைவருக்கும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி. உங்களுக்கு தெரியும், ஆட்சி வந்தோடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கு கையிலையும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவாரு. அந்த கூப்பனை வச்சுட்டு மகளிர் நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். உங்க வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கணும், என்ன எலக்ட்ரானிக்ஸ் மின்சார பொருட்கள் வாங்கணுங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ், டிவி, குக்கர், மைக்ரோவேவ் எதுவாக இருந்தாலும் அது இனிமே மகளிரே முடிவு எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் அந்த கூப்பன் தருவான்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையணும்னா நாம அடுத்து இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னைக்கு தேதி 5, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 18 நாட்கள் இருக்கு. இந்த 18 நாட்களும் மக்களை சந்திச்சு வாக்கு கேளுங்க. நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்திற்கு வாக்களிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. கரெக்டா? நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்ளலாம். உதயநிதி வந்தாருல, பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகள் சொன்னாரு, போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த 18 நாள் இந்த பிரச்சாரத்தை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரா சொன்னீங்க. ஏன் மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்கும்ன்ற பிரச்சாரத்தை மக்களை கொண்டு போய் சேருங்க. என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறது சொல்லுங்க. திமுக இல்லாம மீண்டும் அடிமை கூட்டம் நீங்க ஆட்சி அமைச்சாங்கன்னா தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி கொண்டு போயிருவாங்கிற அந்த விஷயத்தையும் நீங்க ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு அந்த பிரச்சாரத்தை நீங்க பண்ணுங்க. பண்ணுவீங்களா? நீ முதல்ல அமைச்சராக்கு, நீ அமைச்சராக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பொறுப்புங்கிறது தலைவர் முடிவு பண்ணுவாங்க. லீடிங் அதிகமாக அமைச்சர் பொறுப்பு அதிகமாகும். என்னென்ன பண்ணிருக்கோங்கிறதையும் சொல்லிட்டேன், என்னென்ன பண்ண போறோங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டேன். இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. 11.19% வளர்ச்சியை தமிழ்நாடு போன வருஷம் அடைஞ்சிருக்கு. நான் இவ்வளவு சாதனை பண்ணிருக்கோம், இவ்வளவு மக்கள் நல திட்டங்கள் கொடுத்துருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு நமக்கு துணை நிற்கிறா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுக்கறாங்களா? போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு பேரே பட்ஜெட்ல இல்ல. அப்படிப்பட்ட ஒரு அடிமை கூட்டம் அந்த பாஜக. தமிழ்நாடு புறக்கணிக்கிற பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிக்கணும். புறக்கணிச்சிருக்கோமா? ஏற்கனவே பல தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கிறோம். 10 கோடி பழனிசாமிய இந்த முறை மொத்த கோடி பழனிசாமி நாளைக்கு வீட்டில் வைக்கணும். எடப்பாடி பழனிசாமி செய்தி தொலைக்காட்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது 2 விரல காட்டுறாரு. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் சின்னத்தை காட்டி வாழ்க்கை கேட்கறாருன்னு? கிடையாது. நான் ஏற்கனவே 10 முறை தோத்துட்டேன், இந்த முறை 11வது முறை தோக்க போறாங்கிறத சிம்பாலிக்கா காட்டிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, என்னை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு எந்த அனுபவமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, எனக்கு அந்த அனுபவம் தான் எனக்கு இல்லதான். தெரியுதா? மண்டி போட்டுக்காரர்கள் யாரும் தெரியுதா? அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் அவருடைய அனுபவம். இந்த அனுபவம் நிச்சயமா என்கிட்ட கிடையாது. யார் காலையும் விழுந்து பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. என்னுடைய அனுபவம் என்னைக்கும் மக்களோடு மக்கள் நிற்பேன், சுயமரியாதைக்காக நிற்பேன். இந்த உதயநிதி கலைஞருடைய பேரை என்னைக்குமே மக்களோடு மக்களாக நிற்பேன். வர தேர்தல் அதை ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி, ஜாடிக்கு ஏற்ற மூடி மாட்டி இருக்கு, மாட்டி இருக்குவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி இன்னைக்கு
மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றிருக்காங்க. பிஜேபி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம்னு தெரிஞ்சு அதிமுக போர்வை போத்திட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குது. டெல்லி எடப்பாடி பழனிசாமி ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தமிழ்நாட்டை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி. நாம மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சட்டமன்ற தேர்தலில் நிரூபிச்சு காட்டுவோம். கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இது பெருமையாக குறிப்பா சொன்ன தலைவருடைய மகளாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் நாட்டு கலைஞருடைய பேராக இருந்து கேட்கிறேன். அண்ணன் மெய்யாளர் அவர்களுக்கு உதயசூரியன் சிலைக்கு வாக்களித்து நான் 50,000 வாக்கு ஜெயிக்க வைக்கிறோம். சரிங்களா? உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.